ரீசென்ட் டைமில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே சின்ன பிள்ளைங்கலாம் குனாஃபா சாக்லேட் சாப்பிட்ருந்தாங்க. சரி ஜஸ்ட் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நமக்கு தான் துபாயில் யாரும் கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேங்க. வெட்டி தண்டம் வேகாத குனாஃபான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. ரூ. 526 ரொம்ப ரொம்ப சேடாக இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிச்சம் வச்சுருந்தேன் ஒரு ரிவ்யூ கொடுக்குறதுக்காக. நல்லாவே இல்லை. துபாயில் உள்ள குனாஃபா சாக்லேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உள்ளே வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதுலாம் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. பட் இந்த ஆன்லைனில் உள்ளது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப திருன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. சவிக்கும்போது வந்து க்ரன்ச்சியாகவே ஒரு ஃபீல் ஆகலை. ஒரு வேகாத மாதிரி ஐயமாக இருந்துச்சு அந்த சேமியாலாம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்தா ஃப்ளேவர்லாம் போடவே இல்லை, ப்ளெயினாக இருந்துச்சு. மேலே மட்டும் ஏதோ பிஸ்தா கோட்டிங் கொடுத்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ஆன்லைன் ட்ரை பண்ணாதுங்க, வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக. இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாக்லேட் ஒருத்தில் நாங்கள் சொல்லுவேன். கண்டிப்பாக மார்க்கெட்டில் வாங்கி ட்ரை பண்ணாதுங்க, ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நம்மளை ஏமாத்துறாங்க. லோக்கலில் நீங்கள் எந்த சாக்லேட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.